Hey guys, welcome to Black Book Channel. This is Tattoo. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் வந்துட்டேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னென்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் போட சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஃபேக் ஹாய்லாம் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அது இல்லாமல் ரியலாக நிறைய பேர் ஹாய் போட்டிருந்தீங்க. நான் அதை நோட் பண்ணிவிட்டேன். அதை பற்றி என்னென்ன அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் தமிழையும் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டுடியோ லைட் வந்துட்டு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா? இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணி வந்திருக்க அந்த ஸ்டுடியோ லைட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்கள் போய் பார்க்கலாம். ஹாய், இதோ இதுதான் அது. ஆக்சுவலாக என்னென்னா, ஆர்டர் பண்ணினா இதில் பார்க்கும்போது, ஆன்லைனில் பார்க்கும்போது என்னென்னா நல்லா ஹைட்டாக ஃபுல்லாக இருந்துச்சா. இது எப்படி வரும், இப்படி ஹைட்டாக ஃபுல்லாக வரும் போல் இருக்குது, ஆட்டோவில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த கொசு அடிக்கிற பேட்டு மாதிரி வந்துடுது. வெயிட்டும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்களா, இவ்வளோ தான் வெயிட்டு. இது வாங்க, இந்த 2 விரலில் தூக்கிடலாம். இவ்வளோ தான் வெயிட்டு. ஆக்சுவலாக ரொம்பவே வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. சூப்பர். ஆக்சுவலாக என்னென்னா, எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாகவே இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா குவாலிட்டி அண்ட் பிரைட்னஸ் தான் இல்லையா? அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லைட்டெல்லாம் பற்றி, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் விஷயத்தெல்லாம் பற்றி என்னை விட வந்துட்டு சும்மனுக்கும் வீடியோ எடுத்துட்டு ரோகனுக்கும் நல்லா தெரியும். 6 வருஷம்லாம் வரமாட்டார். அவர் லைட்டாக மைனர் குஞ்சு. ஸோ சும்மனை நானும் சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். Okay, come on. என்ன 6 பேசுறது நடக்குமா பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா, இதோட ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இது கொடுத்துருக்காங்கல்ல, உரையிலிருந்து கத்தி எடுக்கப்படுகிறது. பெண்களின் மேல் கை வைத்தால் துண்டிக்கப்பட வேண்டியது கை இல்லை, அவன் தலையை. ஆலம்பனா, நான் உங்கள் அடிமை. ஓகே, என்ன இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர்ல. ஒரு நிமிஷம், இந்த ஸ்டாண்ட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்களேன். சூப்பர்ல. நம்ம கூட ஓப்பன் பண்ண மாட்டோம். அப்படி இது பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணும்ன்றது தான் மேட்டர்ல.
யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்க எல்லோரும் யாருமே மாஸ்க் போடல, நீங்கள் மாஸ்க் போட்டு என்னடா கதையாக கொடுத்துட்டு கரோனான்னு அப்படின்னு. இல்லை, முதல்ல வந்துட்டு கரோனாக்காக தான் மாஸ்க் போட்டோம். இப்போ மாஸ்க்கு கழட்டினா மேபி உங்களுக்கு அடையாளம் தெரியாதோ என்ன அப்படின்ற மாதிரி ஃபீலு. பட் கழட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த இன்னும் முடியலல்ல கரோனாவோட விஷயம். கரோனாவோட மேட்டர்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம மாஸ்க் ரிமூவ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, சூப்பர். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதுக்குன்னு குவாலிட்டி கம்மியாக ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பவுடர் கோட்டிங்கில் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே டைட் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் கீ கொடுத்துருக்காங்க. அண்டு லைட் ஹோல்டர் பண்ணுறதுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கு அண்டு டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு மச்சு? இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுக்காக நினைக்கிறேன். ஐ தாட் அப்படியே டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வச்சிட்டோம் கரெக்டாக. ஓகே, தென் மச்சி இது கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது என்னது சார்? இதுதான் வந்துட்டு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டர் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, இது எங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எங்கே பண்ணணும் அப்படின்னு. இது உங்களுக்கு சேஃப்டிக்காக இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடம் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஜஸ்ட்டு மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடணும். பண்ணிட்டீங்களா? பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைட் இருக்கும். அந்த லைட் வந்துட்டு நம்ம இங்கே ஸ்க்ரூ பண்ணிடலாம். இது போட்டு வச்சுக்கோச்சான். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் லைட் கொடுக்கும்போது இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். 360 டிகிரி எங்கே வேணாலும் நீங்கள் லைட்டை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த பக்கம் ஓகேனா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இப்படி ஓகேனா ஜஸ்ட்டு இதை நீங்கள் பிளாஸ்டிக் கீழே லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். தென் இங்கே லாக் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகே, இது வந்துட்டு என்னென்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், டைட் பண்ணி. அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சு. ஓகே, போகுது. நெக்ஸ்ட்டு இல்லை ஒரு மாதம். நெக்ஸ்ட்டு ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குல்ல, வட்டமா. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து ரசிக்கும் நீலா. எடி என்னடா சிரிக்க மாட்டேன், சிரிடா. ஸோ இதை லைட்டாக ஃபிக்ஸ், ஒரு நிமிஷம் ஃபிக்ஸில் பண்ணிட்டு ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேணாம். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன், ரொம்ப நார்மலாக நடக்குது தான். இவ்வளோ கஷ்டப்பட வேணாம். ஸோ நீங்கள் இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இங்கே வச்சு இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த 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 டைமென்ஷன் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். அதுதான் கரெக்டாக சார். அப்படி லாக் பண்ணிக்கலாம். செல்ஃபி புல்ல கிமியா உம்மா உம்மா, செல்ஃபி புல்ல கிமியா உம்மா, செல்ஃபி புல்ல. லாக் பண்ணியாச்சு, அவ்வளோதானே.
ஓகே ஃபினிஷ். உங்களுக்கு எப்படி வேணுன்றதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வேணுமான்னு. ஸோ இப்படி வேணும்னு வச்சுக்கோங்களேன். அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்தி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை தள்ளி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளக் பாயிண்ட்டு தரமாட்டாங்க. மேக்ஸிமம் என்னென்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஃப்ளக் பண்ணுற மாதிரி தான் பாயிண்ட் வரும். ஸோ நீங்கள் யூஎஸ்பி சார்ஜர்னு ஷாப்பில் எலக்ட்ரிஷியன் ஷாப்பில் விற்கும், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு டவுட்டு எல்லாருக்கும் இருக்கும், பவர் பேங்க்கில் ஒர்க் ஆகுதான் நான் பார்க்கலாமா? தம்பி என் பவர் பேங்க் எதை ஆகும்னு நினைக்கிறேன். ஆகுது. நீங்கள் கரண்ட்டு போச்சுன்னா இதை பவர் பேங்க்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட வந்துட்டு ஒரு பேட்ரி வச்சு ஒரு டேட்டூ மிஷின் இருக்குது. கரண்ட்டு போச்சுன்னா அந்த மிஷினை வச்சு இந்த எல்இடி லைட் பவர் பேங்க்கில் கொடுத்து ஆன் பண்ணிட்டு அந்த மிஷினை வச்சு டேட்டூ போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி வளர வந்துட்டு நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு கிடைக்குது இல்லையா? ஓகே, இதை நான் சார்ஜர் பாயிண்ட்லேயே கொடுக்கல, ஃப்ளிக் பாயிண்ட்லேயே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் லைட்டிங் இல்லைல்ல, இப்போ பாருங்கள். ஓகே, எப்படி இருக்கு லைட்டிங்? மச்சான் கிட்ட வா. சுமன் வெள்ளையாக இருக்காதா? ரைட்டு. அதுக்கப்புறம்னா ஓகே, நம்ம அன்பாக்சிங் பார்த்தாச்சு. அன்பாக்சிங் மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணால் நல்லா இருக்கா இல்லையா? அது ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 10 inch டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு, பியூர் ஒயிட், வார்ம் ஒயிட். சூப்பரில். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி இப்போ என்ன ஜூம் பண்ணு, எங்களை ஜூம் பண்ணுங்கள். இப்போது எப்படி மாறும்னா தெரியுதா? அப்படியே அந்த பழைய பட்டிலெலாம் வந்து தெரியுமா, அந்த மாதிரி நாங்கள் மாற்றிப்போம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல்லே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ளஸ் மைனஸ் லைட் காட்டுங்க. அதாவது நீங்கள் 0லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பிரைட் கம்மியாக வேணுன்றதை அதிகம் வேணுன்றதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 6 inch, அதாவது 6 feet ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அது கூட என்ன கொடுத்துருக்காங்க, இது எதுக்கு செல்ஃபி புல்ல கிவ்மிய உம்மா அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கேமரா வச்சுக்கலாம். ஸோ கேமரா ஹோல்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கேமரா என் மொபைல் கொடுங்களேன், ஹோல்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் லைட்டிங் கம்மியாக இல்லைன்னு சொன்னீங்களோ எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்கள் லைட்டிங்கு. ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு guys, welcome to Black Book Channel, this is Tattoo அப்படின்னு நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ மேக்ஸிமம் அவள் தான் கைஸ். நான் ஏதாவது உங்களுக்கு சொல்கிறதுக்கு விட்டுருந்தேன்னா, இல்லை இதை விட உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிங் லைட் பார்த்தீங்கன்னா 10 inches வரும், 12 inches வரும், இல்லை 11 inches வரும். டிஃபர் ஆகும். இந்த ஸ்டுடியோ லைட் எதுக்காக அப்படின்னா ரொம்ப பவர் கம்மியாக, அதாவது நீங்கள் ஒரு பியூட்டி பார்லரில் டேட்டு போடுவீங்க, இல்லை வீட்டில் வச்சு டேட்டு போடுவீங்க, ஃப்ரீலான்ஸராக இருக்கும்போது நீங்கள் இதை ட்ராவல் யூஸ்க்கும் இந்த மாதிரி சின்னது தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப லைட்டிங் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரிங் லைட் வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் என்ன சொல்லணும், இதோட ப்ரைஸ் சொல்லணும் கரெக்டாக. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2300 rupees, 2300 ரூபா இந்த ரிங் லைட்டோட ப்ரைஸு. இதுக்கு முன்னாடி இதுக்கு நிறைய 10,000 ரூபா 8,000 ரூபாலாம் சொல்லியிருந்தாங்க. டிக்டாக்கர்ஸ்லாம் கம்மியாகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். இப்போ தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வாரண்டி கேரண்டி மேபி இல்லை, பட் இது போகாதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? பார்க்கலாம், லெட்ஸ் சி. அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலாக என்னென்னா இந்த ரிங் லைட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆச்சுல மச்சான். ஓப்பன் பண்ணலாம், உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுக்காக. எதுக்காக இதை அன்பாக்சிங் பண்ணி நான் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இது டேட்டூக்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நிறைய டேட்டூ வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ரிங் லைட் வச்சுருப்பாங்க. இது என்ன, எங்கே கிடைக்கும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சமாக இருக்கா ஒருத்தர் 2 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ரிங் லைட் அன்பாக்சிங் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் guys. என்ன வீடியோவில் உங்களை நான் பார்ப்போம். பார்ப்போம். பாய்.